ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பல்ப்ஸ், அதாவது கிழங்கு வகை செடிகள் வளர்ப்பு முறையை பற்றி பார்க்கலாம். இது வந்து பல்ப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த பல்ப்ஸ் வகைகளில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் லில்லிஸ் இருக்குது, ஸ்பைடர் லில்லி, ஏஷியாட்டிக் லில்லி. ஸோ இந்த மாதிரி லில்லி பிளான்ட்லேயே நிறைய வகைகள் இருக்குது கிழங்கு வகை செடிகளில். இது பார்த்தீங்கன்னா சம்பங்கி கிழங்கு செடி. சம்பங்கிலேயுமே நமக்கு வந்து ஒயிட், பிங்க், மல்டிபெட்டல், சிங்கிள் பெட்டல் அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து சிங்கிள் பெட்டலில் தான் ரீசெண்டாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் பூக்கள் வரல. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வகை கிழங்கு வகை செடிகள் பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிளாடியோலஸ் பல்ப்ஸ், ரெயின் லில்லி பல்ப்ஸ், ஸ்பைடர் லில்லி. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்பைடர் லில்லி. இந்த ஸ்பைடர் லில்லி பல்ப்ஸ், இந்த மாதிரி பல்ப்ஸ் செடிகள் வந்து இந்த மாதிரியும் நமக்கு வந்து நிறைய நம்ம வந்து கேட்டு வாங்கலாம். ஆன்லைனில் இப்போ நிறைய நமக்கு சேல் பண்ணுறாங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன வகையான கிழங்குகள் நமக்கு வேணுமோ அதோட நேமை வந்து நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணால் போதும், நமக்கு வந்து ரேட் எல்லாமே வந்துடும். ஸோ நமக்கு தேவைன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டேலியா பூ வெரைட்டிஸ், கிளாடியோலஸ், இதுவும் கிழங்கு வகை செடிகள் தான். ஸோ கிழங்கு வகை செடிகள் வந்து நமக்கு வந்து ஈஸியாகவே வளரக்கூடிய செடி. ஏன்னா நம்ம வந்து பல்ப்ஸை வந்து நல்ல ஒரு மண்கலவை ரெடி பண்ணி நட்டு வச்சாலே போதும். நமக்கு வந்து விதைகள்னால் ஒரு சில விதைகள் முளைக்காமையும் இருக்கலாம், கட்டிங்ஸ்லாம் சில காஞ்சும் போயிடலாம். ஆனால் இந்த பல்ப்ஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஸ்பைடர் லில்லி பல்ப்ஸ் வந்து எனக்கு 1 இயர் முன்னாடி நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ 1 இயர்க்கு நான் அந்த வீடியோஸை பத்திரமா வச்சுருந்தேன். இது வந்து நான் வந்து ஆன்லைனில் 5 கிழங்குகள் எனக்கு கிடச்சிது. நான் இது வந்து வேறு லில்லி பல்ப்னு தான் போட்டிருந்தேன். ஸோ ஆனால் எனக்கு இது வந்து ஸ்பைடர் லில்லியாக வந்து எனக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சது வந்து இப்போது ரீசெண்டாக 1 மந்த் இருக்கும். ஸோ 1 இயர் முன்னாடி நான் வாங்கின பல்ப்ஸ் இப்போ தான் எனக்கு மொட்டுக்கள் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னோடய கார்டன் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒயிட் கலர் ஸ்பைடர் லில்லி பிளான்ட் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. மொட்டுக்கள் பாருங்களேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். மொட்டுக்கள் வச்சதுலேருந்து 10லேருந்து 15 நாளுக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி நீளமாக மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமா மறுநாள் நமக்கு விரிய ஆரம்பித்ததும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த லில்லி பிளான்ட்ஸ் எல்லாமே சூப்பராக ஈஸியாகவே வளரும். நீங்கள் வந்து செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, விதைகள் மூலமாக உங்களுக்கு வளர்க்க கஷ்டமாக இருக்குது, கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்குற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பல்ப்ஸை வாங்கி வளர்க்கலாம். இது வந்து நம்ம வெராண்டாவில் நம்ம வந்து அழகுக்கு வச்சு வளர்க்கலாம் தொட்டியில், அல்லது வந்து நம்ம கேட் வால் பக்கத்தில் நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான பல்ப்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கி வளர்க்கலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வாசலோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரியான செடிகள் நிறைய பேர் வச்சு விட்டுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னோடய கார்டனில் இப்போ நான் இது வந்து தொட்டியில் தான் வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே நான் வளரட்டும்னு விட்டுட்டேன். இப்போ எனக்கு நல்ல பூக்கள் வந்திருக்கு. அது மாதிரி ரெயின் லில்லி பல்ப்ஸையும் நம்ம பார்க்கலாம். ரெயின் லில்லி பல்ப்ஸ் வந்து நமக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. என்கிட்டயே ஒரு 3 வெரைட்டி ரெயின் லில்லி இருக்குது. ஒயிட், பிங்க். பிங்க்லேயே எனக்கு வந்து கொஞ்சம் ஜம்போ வெரைட்டி மாதிரி பெரிய பூவாக பூக்கிற வெரைட்டி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ரெயின் லில்லி பல்ப்ஸ் கூட நமக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கிது. ஸோ நம்ம வந்து பல்ப்ஸை வாங்கி நம்ம அந்த மாதிரி நட்டு வச்சுட்டா போதும். தொட்டியிலையோ அல்லது நம்ம வந்து இந்த மாதிரி தரையிலையும் வைக்கலாம். நான் தரையிலே ரீசெண்டாக இப்போ நல்லா கிரவுண்ட் கார்டன்லாம் நிறைய வச்சு விட்டுருக்கேன். எனக்கு சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. நம்ம வந்து தண்ணீர் வந்து அதிகமாக விட தேவையில்லை, பராமரிப்பு அதிகமாக கொடுக்க தேவையில்லை. மண்கலவை மட்டும் நமக்கு வந்து அந்த தொட்டியில் வளர்க்குறோம்னா மண்கலவையில் கொஞ்சம் உரம் சேர்த்து வளர்க்கும் போது நமக்கு வந்து நல்ல மொட்டுக்கள் பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ரெயின் லில்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வளர ஆரம்பித்ததும் பூக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரெயின் லில்லினாலே அது வந்து மழைக்காலங்களில் பூக்கிற பூச்செடி தான். ஸோ அதனால் நம்ம வந்து ரெயின் லில்லி பல்ப்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா உடனே வளர்க்கும் போதே பூக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. மழை பெய்கிற டைமில் ஒயிட் அண்ட் பிங்க், எல்லோ இன்னெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அழகாக பூக்கள் பூத்து நம்ம கார்டன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.